ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காத பன்னீர் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அடுத்து ஒரு துண்டு பட்டை, அப்புறமா 10-15 முந்திரி பருப்பு, 4 வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ரெட் கலர் குடமிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். எனக்கு இன்றைக்கி ரெட் கலர் தான் இருந்தது, அதனால் இதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நாட்டு தக்காளியை விட ஆப்பிள் தக்காளி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் ஆப்பிள் தக்காளி சேர்க்குறேன். நம்ம சேர்க்குற இந்த தக்காளி, குடமிளகாய், முந்திரி பருப்பு இதுதான் இந்த குழம்போட டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் தக்காளி போடுறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் தக்காளி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் கொடுக்காது, பட் கலர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல டார்க் கலராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்ந்த இந்த மசாலாஸ், அதுக்கு அடுத்ததாக தக்காளியில் இருக்கிற ஜூஸு எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வரும். இதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும், அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எப்படியும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ நான் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடுறேன். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆறுற கேப்பில் மறுபடியும் அதே பேன்லேயே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே ரொம்ப உடைக்காமல் மேலாப்பில் மெதுவாக கிளறி விடுங்க. இல்லைனா பன்னீர் ரொம்பவே உடஞ்சி அப்புறம் பன்னீர் கிரேவி இல்லாமல் பன்னீர் புர்ஜி மாதிரி ஆயிரும். ஸோ இந்த குடமிளகாயில் நம்ம ரெட் கலர் அண்ட் தென் எல்லோ கலர், க்ரீன் கலர் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பன்னீர் குடமிளகாய் ரெண்டுமே சேர்ந்து ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓரளவுக்கு நீட்டமாக தான் நான் பண்ணுறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்களா இப்போ கிரேவி ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது சப்பாத்தி, அடுத்ததான் வெரைட்டி ரைஸ், பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.